ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெளிவாக புரிய வந்திருக்கும். உண்மையாகவே நம்ம மின் வந்து யார், அவன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறான். அதுவும் இல்லாமல் லியோவோட அப்பாவை கொண்டுட்டு அந்த பழியை தூக்கி நம்ம ஹீரோயின் அப்பா மேலே போட்டிருப்பான். அதனால தான் நம்ம லியோவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஷூட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மைகளை காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஷின்னு ஒரு பக்கம் எல்லாருக்கூடையும் பயங்கரமாக மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதே நேரத்தில் கரெக்டாக நம்ம டீமன் பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம லியோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் இருப்பாள்ல, அவகிட்ட இது உன் அப்பாவுக்கு சொந்தமானது, உன்கிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு, இதுல இருக்க வீடியோவை பார்க்கும்போது உனக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இதே நேரத்தில் நம்ம கிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கேங்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ அகைன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அந்த கேமராவில் அப்படி என்னதான் இருக்கு, என்ன வீடியோவை அவன் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேமராவில் இருக்க வீடியோலாம் பார்க்கும்போது அவளுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேமராவை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அப்பா கூட உட்காந்து சாப்பிடும்போது உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு அவளும் எனக்கு ஒரு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவரும் அதுக்கு என்னம்மா நான் உனக்காக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கேமரா தான் இப்போ இவ கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கெஸ்ஸாக புரிய வைக்கிறாங்க. ஸோ இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் மேன்சிக்கும் காரில் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கமிஷனர் அடிச்சதுக்காக நிறைய போலீஸ் ஆட்கள் அவனை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அதை நினச்சி மேன்சிக் தான் கவலைப்படுறாரு தவிர ஹீரோ சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அங்கே ஹீரோயினுக்கு என்ன இருக்குமோ ஏதோ இருக்குமோன்னு சொல்லி அவன் ஒரு பதட்டத்தோட வரான். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே நிறைய அடியாட்களும் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இவங்களை பிடிக்கிறதுக்காக ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. மண் எடுத்து போடுறானுங்க, வண்டி எடுத்து குத்த வரானுங்க. இருந்தாலும் இவங்க அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மேன்சிக்கு தான் ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிருது, இந்த காரை பணம் பண்ணாமல் நீங்கள் விட மாட்டீங்க போலடா அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ள இருக்க மேன்சிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய போலீஸ் இங்கே வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க கிட்ட மாட்டாமல் இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க நேரத்தில் நம்ம கமிஷனரை காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு பாடையில கூட்டு போற மாதிரி போறாங்க. டேய் அவனை விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆளுக்கு நல்லா வேணும், இவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, இவனே மீன் கூட சேர்ந்து கெட்டவன் ஆயிட்டான்ல அதனால. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இப்போ உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த வீடியோவை பார்த்து கோவத்தில் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம கிம்மும் அந்த லோக்கல் கேங்ஸ்டர் அவனுடைய ஆட்கள் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி இடமே பரபரப்பாக இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்ன ஷூட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம லியோ வந்துட்டான். ஏன்னா இப்போதான் இவனுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லை, இவனுடைய அப்பாவை கொண்டது டேவிட் அப்படின்ற ஒருத்தன். ஸோ அந்த டைமில் டேவிட் அப்படின்ற ஒரு நேமை வச்சுட்டு இருந்தது நம்ம மின்னு தான். ஸோ அதனால தான் நீ தானே என் அப்பாவை கொன்ன அப்படின்னு சொல்லி இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஷூட் பண்ணுறதுக்காக வரான். ஆனால் நம்ம மின் அதில் மாட்டாமல் தப்பிச்ச ஒரு செவரில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி எப்படி நடந்துச்சு, நம்ம மின் இருக்கான்ல அவன் எப்படி நம்ம லியோவோட அப்பாவை கொலை பண்ணான் அப்படின்றத நமக்கு இப்போ ஃபுல்லாக காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் அந்த கேங்ஸ்டர் கிட்ட வேலை பார்த்துருப்பான்ல, அதான் அந்த இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணுற கேங்ஸ்டர், அவனை கொலை பண்ணி அவனுடைய வாட்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பைத்தியமாக இருந்திருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன கேங்ஸ்டரோட வண்டியில் ஏதோ ஒன்று ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஸோ உடனே அவன் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது உள்ள அங்கே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம லியோவோட அப்பா தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கேங்ஸ்டருக்கும் லியோவோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனையினால தான் அந்த கேங்ஸ்டர் நம்ம லியோவோட அப்பாவை இப்படி கட்டிலாம் போட்டு ஒரு மாதிரி கொடுமை பண்ணியிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் நம்ம மின் கொண்டுட்டான்ல. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்திலேயே கேங்ஸ்டரோட கன் இருந்திருக்கும். அதை எடுத்து நம்ம லியோவோட அப்பாவை இவன் தான் அந்த டைமில் ஷூட் பண்ணியிருப்பான். அப்படி தான் நம்ம லியோவோட அப்பா இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தடயத்தை நம்ம எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பானா, லியோவோட அப்பா டெட் பாடியை அந்த டிக்கிலேயே வச்சு அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடல்ல தள்ளி விட்டுருப்பான் காரை. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் டவுட்டில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு சரியா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்திருப்பாரு. ஏன்னா அந்த டைமில் இந்த கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது அவர் தானே. அப்புறம் சுற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு வாட்ச் இருந்திருக்கும். அதான் அந்த ஃபேக்கான வாட்சை நம்ம மின் கிட்ட கொடுத்துருப்பார்ல, அதை அங்கே கீழே போட்டுட்டு தான் நம்ம மின் வந்து அவர் அடிச்சு கொலை பண்ணி அவர்கிட்ட இருக்க உண்மையான வாட்சை எடுத்துருப்பான். அப்படிதான் அந்த வாட்சை இவர் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அதை தான் ஃபியூச்சரில் நம்ம ஹீரோயினும் பார்த்துருந்துருப்பா, இந்த வாட்ச் எதுக்காக என் அப்பா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எவிடன்ஸாக தான் அதை எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஸோ இவரை இந்த இடத்துல நம்ம மீன் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒருவேளை நான் தான் இவனை கொலை பண்ணேன்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் என்னை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ கிட்ட போயிட்டு அப்படியே உல்டாவாக சொல்லி வச்சிருந்திருப்பான். டே இந்த மாதிரி உன் அப்பாவை கொலை பண்ணது அந்த போலீஸ்காரன் தான்டா, நீ அவனை சும்மா விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவனை ஏற்றி விடும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டு அது யாராக இருந்தாலும் நம்ம அவனை ஷூட் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் யாருன்னே பார்க்காம அவன் காரில் வந்துட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கு டிரைவர் சீட்டில் ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பக்கமாக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அது நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவர் சாக கிடையாது, ஏன்னா கையில் தான் ஷூட் பண்ணியிருப்பான் போல, அப்படியே உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, சின்ன வயசில் இவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அனுப்பியிருப்பாரு. இந்த வயசில் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் மேலே எந்தவித கேஸும் போடாமல் அவனை அனுப்பியிருந்திருப்பார்ல. அது இப்போ இவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் இவரையா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கிங்கில் இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு மின் வந்துட்டு அவரை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி கொண்டிருப்பான். ஸோ
மொத்தத்தில் எல்லா தப்பையுமே பண்ணது நம்ம மின்னு தான். ஆனால் நேக்கா அவன் மேலே பழி வராத மாதிரி அவன் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருந்திருக்கான். ஸோ இப்படி இங்கே நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்த அந்த கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த கேமராவை தான் நம்ம லியோ இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருக்கான். இப்போ இது எல்லாமே அவள் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்திருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த பில்டிங்குள்ளே வந்து மின்னுடைய அடியாட்கள் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கிம் வேற பார்த்தீங்கன்னா லோக்கல் கேங்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது அவன் வேற வந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு இவனை குத்துறதுக்காக வரான். நம்ம மின்னுக்கு வேற அந்த மாதிரி ஷார்ப்பான பொருளெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தலைவலிக்கும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி அவனை முடிஞ்ச அளவுக்கு இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் கடைசியாக நம்ம கிம் பார்த்தீங்கன்னா அவன் கதையை முடிச்சிட்டான். இன்னொரு பக்கம் மேன்சிக்கும் வந்து எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு பக்கம் நொறுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாருமே கலவரத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம லியோவை காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா மின் ஷூட் பண்ணிட்டான் போல. இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம டீமன் பொண்ணு பார்த்துட்டு டே உனக்கு எதுவும் ஆகாதரா நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் கடைசியாக சாக போகிற டைமில் கூட அவள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் அவள் பேரை சொன்ன உடனே இதான் அவன் பேரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு செத்து போயிடுறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ இந்த பக்கம் நம்ம கிம்மு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக அவன் கதையை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனும் ஒரு பக்கம் இருட்டில் வெளிச்சத்தை வச்சு அவன் மூஞ்சில் யாரோ ஒருத்தங்க ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் கூசுறதோடையே அவனும் எனிமையெல்லாம் போட்டு பயங்கரமாக பொழந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கான்ல அவள் இப்போ டேரெக்டாக மின்னுடைய இடத்துக்கு மட்டும் போயிட்டா. அங்கே போய் பார்த்தா அவன் மட்டும் இல்லை அவனுடைய மொத்த கூட்டமும் அங்கே தான் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை விடாமல் ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அவளும் மறைஞ்சு அவளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷூட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ இப்படியே இந்த இடத்துல சண்டை போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் டீமன் பொண்ணு அங்கே வரா. பயங்கரமான கோவத்தில் இருக்கா. கையில் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாம்பு. கம்பியை எடுத்துட்டு அவ பாட்டுக்கு ஏதோ பட்டாசு தூக்கி போட்டு போகிற மாதிரி சென்டரில் தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் அங்கேருந்து கூட்டிட்டு லிஃப்ட்டில் போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாம்பை பார்த்துட்டு எல்லாருமே அங்கங்கே போய் விழுறானுங்க. அப்படியே அந்த இடமே வெடிச்சு செத்துருது. அவனுங்க எல்லாரும் என்ன ஆனானுங்கன்னே தெரியல. இதே நேரத்தில் லிஃப்ட்டில் போயிட்டு இருந்த நம்ம டீமன் பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் குறையவே இல்லை. லியோவை கொண்ட அந்த மின்னை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இன்னொரு பாம்பை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம மின்னை காட்டுறாங்க. அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான் போல. அப்படியே ஒரு மாதிரி அடிப்பட்ட நிலைமையில இருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம மின்னு அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஃப்ட் வழியே தப்பிச்சு போகிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஸோ இப்போ இங்கே பயங்கரமான கலவரமே நடக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த மின்னுடைய ஆட்களை ஷூட் பண்ண ட்ரை பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச வந்தவன் மாதிரி இல்லாமல் ஏதோ புதுசாக பிறந்து வந்தவன் மாதிரி எல்லாருமே போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த சண்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் பொண்ணு மின்னை வந்து அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு அவன் பிடிச்சிடுறான். பட் இருந்தாலும் அவன் கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பாம்பை வேற பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம மின்னும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பாம்பை தட்டி விட்டுட்டான். பட் அந்த பாம்பு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் விழுந்துருது. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஐயோ இவளுக்கு தான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவளை தள்ளிட்டு இவனும் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பாம்பு வெடிக்குது. நல்ல வேலை இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல. உடனே நம்ம ஹீரோ வந்து கேட்கறான் உனக்கு எதுவும் ஆகல என்கிட்ட ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அவன் எந்திரிக்கவே மாட்றா. அதுக்கப்புறமேட்டு டேய் கத்தாதரா காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலவர பூமியிலையும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மட்டும் ஒரு கில்கிழிப்பு. ஸோ இப்படி இவங்க இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கிம்மு வந்துட்டான். ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கான். ஸோ வந்து இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மின் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆளையே காணும் இங்கே தப்பிச்சு போயிட்டான் போல. அதுக்கப்புறம் அந்த டீமன் பொண்ணு இருக்கால அவ ஒரு மாதிரி உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாருமே உள்ள வந்து இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் மின் மட்டும் எங்கே போனா அப்படின்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுத்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம டீமன் பொண்ணு அவங்களையும் கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களா. ஸோ இதில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போலீஸ் கண்ணில் படல. ஏன்னா என்னதான் இவன் தப்பு பண்ணவங்களை பிடிக்கிறதுக்காக இப்படிலாம் ஹெல்ப் பண்ணாலும் கமிஷனரை இவன் அடிச்சது தப்பு தான். ஸோ அதுக்காக போலீஸ்காரங்க எல்லாருமே தேடுறாங்க. அவங்க கண்ணில் மறைஞ்சிக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்களா. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தையே சொல்கிறா. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல மின்ன ஷூட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வரும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி ஃபஸ்ட்டே இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவனும் என்னை பார்த்து டக்குன்னு கீழே குனிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ சொல்கிறா. ஸோ அதை வச்சு பார்த்தா இவங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஏதோ ஒரு கருப்பாடு மின்னுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்ணிலலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டியில் அவனை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது கூட மேன்சிக் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. இந்த பில்டிங்கில் நிறைய குப்பை இருக்குதுப்பா அந்த குப்பையை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கோவத்தில் ட்ரமெல்லாம் போட்டு தட்டிட்டு இருக்கானா. ஸோ இப்படி வெளியே போகும்போது அங்கே கீழே தான் வந்துட்டு நம்ம மின்னுடைய ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஏன்னா அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனுடைய ஃபோனை இங்கேயே போட்டு போயிருப்பான். ஸோ உடனே நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு வைத்த கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேயே பார்த்தீங்கன்னா படுத்துறாரு. அப்புறம் மற்ற போலீஸ் யாரும் பார்க்காத மாதிரி அவர் எடுத்து பேக்கெட்லையும் போட்டுக்கிறாரு. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலமாக நமக்கு ஏதாவது சில தடயங்கள் கிடைக்கலாம் மின்னுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது அங்கே
அங்கே கமிஷனருடைய காரு சீறி பாஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அவ்வளோதாண்டா இன்னைக்கு இவன் கதை முடிஞ்சிச்சு, எல்லாரும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது சரியா கமிஷனர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ அது மூலமாகவே மேன்சிக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கல போல, நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவன் உங்களை அடிச்சதை பற்றி எனக்கு தெரியும் சார், எங்கேயாவது நான் அவனை கண்டுபிடிச்சேன்னா அந்த பண்ணாடையா உங்க காலில் வந்து நான் போடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோவை இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. ஸோ நம்ம கமிஷனர் வந்த கோவத்தில் அவங்ககிட்ட எதுவுமே காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேன்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 அடி அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ இது எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டத்தோட பார்க்குறாங்க. இப்போ அதுக்கடுத்து மின்னுடைய கேங்கை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரக்கோட ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டாங்க, அதாவது ஒரு லாரியில். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம லோக்கல் கேங்ஸ்டரு, அதுக்கப்புறம் நம்ம கோச்சு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மின்னி இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவன் போலீஸ்கிட்டையும் மாட்ட கிடையாது. நியூஸில் நம்ம சரக்கு மட்டும் தான் பிடிச்ச மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே அவன் மாட்டின மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படின்னா அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கான். அது வரைக்கும் நம்ம இந்த சரக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த கோச் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறான், யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம லோக்கல் கேங்ஸ்டர் அப்புறம் நம்ம மின்னுடைய அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறானுங்க. டேய் பேசாம இந்த சரக்கு எல்லாத்தையுமே நம்மளே எடுத்து வித்துட்டா, ஏன்னா நம்ம அந்த மின்னுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம், நமக்கு இது கிடைக்கலன்னா எப்படி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கோச்சை போட்டு தள்ளிட்டு மிச்சம் இருக்க சரக்கெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோச் பாத்ரூமில் இருப்பானா, அவனை வேற பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக போயிட்டு கத்தியெல்லாம் காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவனை போட்டு தள்ளிடுவாங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இதே நேரத்தில் நம்ம ஆளுங்க எல்லாருமே மேன்சிக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணு ஊருக்குலாம் போல, இங்கே தான் இருக்கா போல. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிருவாளா. அப்புறம் நம்ம ஆளுங்களும் உள்ள வருவாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்கும்போது நம்ம கிம்மு வேற வந்துடுறான். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே நம்ம கிம்மை இவ பார்த்தப்போ ஒரு மாதிரி அவனுடைய அழகில் மயங்கி கட்டிலாம் பிடிச்சிட்டு நான் இவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாள்ல. அதனால இப்போ அவனை பார்த்த உடனே ஐயோ இவன் வருவான்னு தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப்லாம் போட்டு செம்மையாக இருந்திருப்பனே, இப்போ வேற கொண்டையெல்லாம் போட்டு பார்க்கவே கன்றாவியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அவர் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சில விஷயங்களை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கான்ல, அதான் அவன் தான் நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே மின் கிட்ட சொன்னவன். ஸோ அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் மின் இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவனுக்குன்னு அடைக்கலமா எந்தவித இடமும் இப்போ இல்லையே, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரியா மேன்சிக்கோட பொண்ணு வேற பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு பேய் மாதிரி வந்து உட்காருது. இதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தா, இப்போ மேக்கப் பண்ணிட்டு ஏதோ அழகா இருக்குன்ற பேரில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்க்கவே ஏதோ வெள்ளை பேய் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பான். நம்ம கிம்மும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே சாப்பிடும்போது அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுடைய அப்பா இறந்து போன விஷயத்த இவ்வளோ நல்லா தனியாக ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருந்தால, அதை பற்றி ஏன் எங்ககிட்ட நீ எல்லாம் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா உன் கூட சேர்ந்து நாங்களும் இந்த கேஸில் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டீம்மேட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சரி விடுங்க, அவள் ஏதோ சொல்ல மறந்துருப்பா, இப்போ அவளை சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த டைமில் நம்ம மேன்சிக்கோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக்கு எடுத்து சாப்பிட்ற துண்டு எல்லாமே அவள் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பா. மேன்சிக்கு செம்ம காண்டாகுது. டேய் என்னடி பண்ணிட்டு இருக்க, சும்மா நான் சாப்பிட்றதே நீ வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அப்பா கிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல கிம் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு இருப்பா எந்திரிச்சு நின்று. அதை பார்த்து நம்ம ஷின் வேற என்ன சொல்றானா, இது உண்மையாவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் கைஸ், என்னோட ஒய்ஃப் கூட பிரெக்னெண்டா இருந்த டைம்ல அடிக்கடி இந்த எக்ஸசைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது அட்டன் டைம்ல எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இது பிரெக்னெண்டா இருக்க டைம்ல பண்ற எக்ஸசைஸா அப்படின்னு சொல்லி மேன்சிக் பார்த்தீங்கன்னா கோவத்தோட முறைச்சிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லு, யார் இந்த பிரெக்னென்ட் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு உள்ள ஓடிடுறா. உண்மையை சொல்லுடின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காரு. அவ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணதா அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே தனித்தனியா அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணி தவிச்சிருப்பாங்க. அதனாலேயே பெரிய மனசு இல்லாம அப்படியே ஒன்னாவே சேர்ந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷின் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலா கோல்டு மெடல் வாங்கியிருக்க மாட்டான், அதுக்கு பதிலாக 3வது மெடல் அந்த பித்தளை இருக்குல்ல அதான் வாங்கியிருந்திருப்பான். ஸோ அதை வந்து அதிகமாக மறைச்சு வச்சிருப்பான் போல அவன் ஒய்ஃப்க்கு தெரியாம. இப்போ அதை அவங்க பார்த்து ஏண்டா இதை நீ மறைச்சு வச்சு என்னடா பண்ண போற, ஏன் இதை பார்த்து நான் உன்னை ஏதாவது கேவலமா நினைப்பேன்னு சொல்லி இதை மறைச்சு வச்சிருக்கேன் என்ன, நான் இதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன், நீ ஒரு 3வது பரிசு வாங்கினது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இதெல்லாம் நீ மறைச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தோட அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம் பல்கா இருக்கக்கூடிய நம்ம ஷின்னுக்கே இந்த நிலைமைனா ஹீரோ மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தானா அவ்வளவுதான், இவ சாகடிச்சிருப்பா போல.
இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு மாதிரி மருந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஹீரோயினுக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் ஏற்பட்டிருக்கும் போல். அது எல்லாத்துக்குமே இவன் வந்து அழகாக பேண்டேஜஸ்லாம் ஒட்டிகிட்டு இருப்பான். அப்போ கேட்குறா, உனக்கு எப்படி அழகாக இந்த மாதிரி பேண்டேஜஸ்லாம் போட தெரியுது? இதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிக்கல் ஃபீல்டில் நீ ஒர்க் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. சின்ன வயசில் என்னோட அம்மாவுக்கு அடிக்கடி அடிப்படும். ஏன்னா என்னோட அப்பாவும் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் என்னோட அம்மாவுக்கு நான் இதை போட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம ஹீரோயினும், சரி அப்படின்னா இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மருந்து போட வந்துடுறான். 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். ஐயோ இது வேற ஒன்று, நேரம் கெட்ட நேரத்தில் வந்து உயிரை வாங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எங்கே ஒளியுதுன்னே தெரியாமல் அங்கங்கே ஓடிட்டு இருக்கான். இவன் சும்மா நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருந்தா கூட தப்பாக நினைக்க மாட்டாங்க போல. இவன் ஒளியணும்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடும்போது தான் அதை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடறான். ஸோ உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா உள்ள வந்துட்டு, ஐயோ செல்லக்குட்டி உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நியூஸ்லாம் பார்த்தோமா, நீ ஏதோ பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு செமையாக ஃபைட்லாம் பண்ணியிருக்க போல, நல்ல வேலை உனக்கு சின்ன சின்ன காயம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ரூம்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது உடனே ஹீரோயினும் ஐயோ அம்மா மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துடுறா. ஐயோ உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரூம்குள்ளே போகாமல் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ இவன் ஓடி போகும்போது வெளியில் வேற பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எல்லாம் இருப்பாங்க. அந்த பக்கத்து கடை ஓனர் லேடி அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் 2-3 பேர்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ துண்டை காண துணியை காணன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம கிம்மை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட திங்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அவனுடைய திங்ஸும் கூட, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பேக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இதை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே ஒன்றும் வெளியே எந்திரிச்சு போய் பார்க்குறான். கேமராவில் தெரியுது நம்ம ஹீரோ தான். அப்படியே ஒரு மாதிரி துண்டு போட்டுகிட்டே பேசுகிறான். தம்பி என்னடா பண்ணுறா, இன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டில் தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி ஏதோ பிச்சைக்கார மாதிரி வந்து பேசுகிறான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனும் அதெல்லாம் தங்க விட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து சொல்கிறான். ஸோ அது மூலமாகவே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு இவன் அனுமதி கொடுத்துட்டான். பட் அதை வந்து கொஞ்சம் ஓவராக சீன் போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம கிம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பழைய நினைவுகள் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பேக் பண்ணியிருப்பான்ல, அதை நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அப்போ ஹீரோயினும் கிம்மும் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் எடுத்த அந்த ஃபோட்டோஸும் அதில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆளும் கொஞ்சம் கஷ்டப்படுறான். பாவம் பையன் கொஞ்சம் லவ் ஃபெயிலியரில் இருக்கான் போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு, ஏன்டா எப்பயுமே என்ன ஒரு மாதிரி உருனே பார்த்துட்டு இருக்க, என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் ஒழுங்காக இருந்துரு, நானே ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், நான் உன்னை உள்ளே விட்டதே தப்பு, நீ வேற என்கிட்ட இந்த மாதிரிலாம் வேற பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏதாவது உன்னை அடிச்சு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம கிம். ஸோ இந்த நேரத்தில் தான் நமக்கு இவங்க 2 பேருடைய ஃபர்ஸ்ட் மீட்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்போர்ட்ஸ் இடம்லாம் இருக்கும்ல, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், அங்கே வந்துட்டு ரன்னிங் ப்ராக்டிஸில் இருப்பான். ஸோ அந்த டைமில் அதிகமாக யாருமே இந்த கிரவுண்டை சுற்றி ஓடி இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ தான் நிறைய ரவுண்ட்ஸ் ஓடி இருப்பான். இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற அத்லெட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. மாசுடி பயங்கரமாக ஓடி இருக்கான், இந்த மாதிரி யாருமே ஓட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போவே நம்ம கிம்முக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஹீரோயினும் அவனை ஒரு மாதிரி பார்த்துருப்பாளா. ஸோ அதுதான் கிம்முக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டு. இப்போ இதெல்லாமே காட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூமில் போயிட்டு பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இவங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க, முன்ன மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் இப்பயாவது அவன் போயிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பானா அப்படின்னு பார்த்தா இப்பயும் எடுத்துக்க மாட்டான். அப்படியே நம்ம கிம்முக்கு தெரியாமல் அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிடுறான் அந்த பிளட் எல்லாத்தையுமே. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம கிம் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் அந்த காங் இருக்கான்ல, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி முன்ன பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சிச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் சொல்கிறான், இல்லடா எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம், இப்போ வரைக்கும் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல, அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த சீனியர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அடிக்கடி வந்துட்டு ஒரு மாதிரி பொறாமையில் ஹீரோயினை திட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, நிறைய வேலை கூட கொடுப்பாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. என்ன மேடம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த கமிஷனரு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய அதிகாரிங்க இவங்க எல்லாருமே அடிக்கடி இந்த மின்ன வைக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் போய் கலந்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த பார்ட்டியில் வந்த பெரிய பெரிய ஆட்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. இதை நீ பார்க்கறது மூலமாக யார் யாரெல்லாம் மின்னுடைய ஆளுங்க அப்படின்றது உனக்கு தெரியும், அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன மேடம் நீங்கள் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ஸ்டார்டிங்கில் உன்னை பார்க்கும்போது பொறாமையாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீ தான் உண்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்திருந்தாலும் உனக்கு நிறைய திறமை இருக்குது, ஒரு போலீஸாக இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி பெருமையாக பேசிட்டுலாம் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த லோக்கல் ரவுடி, அதுக்கப்புறம் கோச்சு, அப்புறம் அந்த மீனுடைய அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே ட்ரக்கில் கொஞ்சம் சரக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை இவங்க பார்த்துருப்பாங்க. பட் அது வந்து ஒரு ஃபேக்கான நம்பர் பிளேட் தான். இருந்தாலும் அந்த ஃபேக்கான நம்பர் பிளேட்டை ரெடி பண்ண இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பர் பிளேட்லாம் யார் பண்ணி கொடுத்தா
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனை பிடிக்கிறது மூலமாக இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த ஃபேக்கான நம்பர் பிளேட் உருவாக்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.